வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி வெனஸ்டே. நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க. ஹாப்பி வெனஸ்டே. நான் வேலை பார்த்துக்கிட்டே பேசுறதுனால தான். ஆமாம், இன்னைக்கு சிவபெருமானோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்க. நம்ம எல்லாருமே அவங்க குலதெய்வத்தை ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம குலதெய்வத்தை நினைக்கிறதுனால நமக்கு எல்லா பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்குங்க. அதனால அவங்கவுங்க குலதெய்வத்தை நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. நேற்று +2 எக்ஸாம் 10th எக்ஸாம்லாம் வரப்போகுது. நேற்று 10th எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து நல்லபடியாக பாஸ் பண்ணணும். இனி எழுதுகிற பிள்ளைங்களும் ரொம்ப நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னுட்டு எல்லாருக்காக வேண்டிக்கலாங்க. கல்யாண வரம் தேடுற அனைவருக்கும் நல்ல வரணம் அமைட்டும். என்னை பேச விட மாட்டாங்க, பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. ஆமாம், சொல்லுமா. வந்து சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி, ஏன்னா நேற்று இட்லி மாவு அரைச்சிட்டோம். அதனால இன்னைக்கு சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி வந்தாச்சு. அதுக்கு வெள்ளை கலர் சிக்கன் குருமாங்க. இது காரக்குடி சட்னி, இது சொல்லுவோம் குருமான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எங்கள் அம்மா அப்பா வந்து அடிக்கடி செய்வாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தனியா போடணும். தனியாவும் பச்சை மிளகா தான் காரம். ரொம்ப நல்லா டேஸ்ட். மதியத்துக்கு கொஞ்சம் சிக்கன் கிரேவி காட்டுங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா பண்ணுங்க. இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குருமா. மதியத்துக்கு சிக்கன் கிரேவிங்க. ஆமாம், ஓகேங்களா? அவ்வளோதான். ரசம் நேற்று வச்சது இருக்கும், அதை வச்சுருக்கோம். ஓகேவா? அப்புறம் ஒரு சின்ன விஷயம் பேசலாம். இன்றைக்கி வந்து யார் டாப் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா கோல்டு தான் இருக்குது. சரிங்களா? ஒரு நாளைக்கு ஏறுது. நேற்று வந்து 1,14,000 ஒரு சவரன் விலை. ஏன்னா 45 கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. அது சந்தோஷமான விஷயம். அதை பற்றி கொஞ்சம் பேசப்போம். கடையில் இருக்கிற தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சானா அவன் பணக்காரங்க. வீட்டில் இருக்கிற தங்கத்தை கஷ்டத்துக்கு கடையில் வச்சானா, பேங்க்கில் வச்சானா அவன் நடுத்தரம். ரெண்டுத்தையும் அவன் செய்யாமல் வேடிக்கை பார்த்து போகிறான் பாரு, அவன் ஏழுன்னு சொல்கிறாங்க. இது நினச்சி பார்த்தா கரெக்டாக தாங்க. அவனும் ஒரு நாள் வாங்கட்டும் இல்லையா? ஏன்னா இப்போ விற்கிற விலைக்கு வாங்குவானா, வாங்க முடியுமான்னு தெரில. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம செய்யலாம். இது நல்லா இருந்தால் ஓகே பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தங்கமான விஷயம். ஓகேவா? பாய்.